குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், சத்யராஜ் ஃப்ரம் பவர் ஆஃப் நிஃப்டி. ஸோ இந்த வாரம் நிஃப்டியோட அனலைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நிஃப்டியோட இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 21,894 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஸ்பாட் வந்து 21,894 இருக்குது. ஃப்யூச்சர் க்ளோசிங் வந்து 21,947 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 பாயிண்ட் வந்து ஃப்யூச்சர் வந்து ப்ரீமியத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கான்ட்ராக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரியும் பார்த்தீங்கன்னா 22,089 இருக்குது. மார்ச் வந்து 22,210 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் நல்ல ப்ரீமியத்தில் இருந்ததுன்னா கால் சைடுக்கான டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அஸ் பர் டேபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ டேபிள் படி பார்த்தீங்கன்னா 21,900 கால், 21,800 கால், 22,000 கால், 21,800 புட் இருக்குது. ஸோ 21,800 கால், 21,800 புட், இது ஒரு ஸ்ட்ராடல். 22,000 கால்ஸ், 21,700 இதை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கிளில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ரீமியம் வச்சு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி வந்து நெக்ஸ்ட் வீக்கான மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் லெவல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா 21,952 இதுதான் ட்ரெண்ட் சேஞ்ச் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருந்ததுன்னா எப்படி இருக்கும், இந்த பாயிண்ட்டு கீழே இருந்ததுன்னா எப்படி இருக்குன்றது என்னோடய அனாலிசிஸில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.